கன்னிராசிக்காரங்க நோயின்றி வாழ்வதை நினையுங்கள், ஆனால் அடுத்தவர்களை நோய்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எப்போதுமே அடுத்தவங்கள மனசை நீங்கள் நோகடிக்க மாட்டீங்க. உங்களை சில பேர் நோகடித்தாலும் கூட ஏதோ அவருக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லையாட்டம் இருக்குது, அதான் நம்மளை இந்த அளவுக்கு நோகடிக்கிறாங்க என்று நினைப்பீங்க. என்றும் எப்போதும் நம்மளை முடிந்தளவுக்கு சந்தோஷமாக வைத்து கொள்ள கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ராசி மண்டலத்தில் கன்னி 6வது ராசியாகும். கன்னி ராசியின் அதிபதி கிரகங்கள் இளவரசனான புதன் பகவானாவார். உத்திரம் 2, 3, 4 பாதங்களில், அஸ்தம சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் ஆவார். பெண் மாதை என்று வேறு பெயர்கள் உண்டு கன்னி ராசிக்கு. ரிஷபம், கடகம், மகரம் ஆகிய ராசிகள் கன்னி ராசிக்கு நட்பு ராசிகளாக அமைகின்றன. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவார்கள். உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைப்பார்கள். தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றல் திருப்திப்படுத்திவிடும். இயல்புடையவர்களாக இருப்பார்கள். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணம் இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கை வாழ்வு விரும்புவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்கள் கலந்தோசிக்காமல் செய்ய மாட்டார்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு போதும் என்ற அளவிற்கு தனவரவு தாராளமாக அமையும். வருமானத்திற்கேற்பவாறு செலவுகள் செய்து கடன்கள் இல்லாமல் வாழ்வார்கள். இவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என கூறலாம். ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் 2, 3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள். சிறுபணியில் சேர்ந்தாலும் இவர்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். சுதந்திரமாக விட்டுவிட்டால் கொடுத்த வேலையை வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பார்கள். இந்த ராசியில் சிலர் 45 வயதுக்கு பின்னர் சொந்த தொழிலை தொடங்குவார்கள். செய்யும் வேலையில் நிறைய பணம் கிடைத்தாலும் மனசுக்கு பிடிக்கும் வேலைதான் வேண்டும் என்று தேடுவார்கள். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அகம் பாவமின்றி தம் கற்றதை பிறருக்கு போதிப்பார்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை எதிலும் விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவர்களாகத்தான். எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை கட்டிக்காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள். கன்னிராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான நற்பலனையே அடைவார்கள். சூரியன் 9ல் இருப்பதால் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள் நாட்டம் அதிகரிக்கும். செவ்வாய் 11ல் இருப்பதால் விரும்பிய விஷயங்களை அடைவதற்கான சூழல் அமையும். வைகாசி 25 முதல் செவ்வாய் 12ல் இருப்பதால் எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகள் உண்டாகும். வைகாசி 2 முதல் புதன் 9ல் இருப்பதால் தந்தை வழி உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மனம் மகிழ்வீர்கள். வைகாசி 19 முதல் புதன் 10ல் இருப்பதால் அரசு சம்பந்தமான செயல்பாடுகள் சாதகமாகும். செயல்பாடுகளில் ஆளுமை திறன் மேம்படும். சுக்கிரன் 7ல் இருப்பதால் திருமண ஆனவர்கள் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பொருளாதாரம் சரளமாக இருக்கும். வைகாசி 17 முதல் சுக்கிரன் 8ல் இருப்பதால் இழுப்பாரிய செயல்கள் செய்து முடிப்பீர்கள். செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும். குரு 10ல் இருப்பதால் தூரத்து உறவினர்கள் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். சனி 6ல் இருப்பதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். ராகு 6ல் இருப்பதால் பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கேது 12ல் இருப்பதால் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வாயார பாராட்டுவார்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய செலவில் உதாரித்தனமாக செய்திருக்க முயற்சிகள் செய்யுங்கள். காதலுக்கு உரியவர்களுடன் உறவை பாதிக்கும் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை தவிர்ப்பதில் நீங்கள் சிந்தனையானவர்கள். காதல் வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும். பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்ததும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். ஒரு புதிய நபரால் உங்கள் துணைக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும்.
கன்னிராசி அன்பர்களே, சகோதரர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமையுடன் இருப்பது நல்லது. பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்க யோகம் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம். மாலையில் நண்பர்களின் சந்திப்பும் மகிழ்ச்சி தரும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. அஸ்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் மாலையில் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளை தொடங்குவது சாதகமாக முடியும். உடல் நலனின் கவனம் தேவை. தாயின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இளைய சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பிள்ளைகளை கேட்டதை வாங்கி தருவீர்கள். அலுவலகத்தில் பணிகள் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது அவசியம். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயங்கள் தலையிட வேண்டாம். பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படக்கூடும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வருவார்கள். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத செலவுகள் கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கவும் நேரிடும். வெளியூர் பயணங்கள் தவிர்க்கவும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சலசலப்பு ஏற்படக்கூடும் என்பதால் பெருமை அவசியம். அலுவலகத்தில் பணிச்சுமை சுமாராகத்தான் இருக்கும். அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குருவின் அருளால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. குருவின் 10வது வீட்டின் வழியாக சஞ்சரிப்பதால் உங்கள் துறையில் பதவி உயர்வு மற்றும் வருமான வளர்ச்சி ஏற்படும். உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டு அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்கும். சந்தைப்படுத்துதல், ஊடகம் மற்றும் விற்பனை துறையினருக்கு இந்த ஆண்டு நன்மை பயக்கும். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் மறக்க முடியாத ஆண்டுகளின் ஒன்றாக இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். குடும்பத்தை விரிவுபடுத்த நினைப்பார்கள். தங்கள் வீடுகளில் எதிரொலிக்காமல் மாணவர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டம் நேரம். நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வியாபாரத்தில் பெரிய காரியங்களை செய்யலாம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு உள்ளது. உணவு ஹோட்டல்கள் அல்லது உணவகங்களுடன் தொடர்புடைய வணிகர்கள் இந்த ஆண்டு பெரும் லாபத்தை பெறுவீர்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆண்டு சில மாத நடவடிக்கையில் ஈடுபடலாம். தேவைப்படுபவர்கள் நீங்கள் உதவுவீர்கள். நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தில் அனுபவிப்பீர்கள். இந்த வருடம் மே 21 முதல் ராகு உங்கள் 6வது வீட்டின் வழியாக, கேது உங்கள் 12வது வீட்டின் வழியாகவும் பெயர்ச்சி அடைவார்கள். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. வெளிநாட்டு மூலகங்களிலிருந்து பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்பு ஏற்படும். கேது 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் செலவு அதிகரிக்கலாம். நீங்கள் சில வகையான மாத நடவடிக்கையில் ஈடுபடலாம். நீங்கள் பல வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள். மேலும் இந்த பணத்தை நல்ல வேலைகளுக்கு செலவிடுவீர்கள். மே மாதத்திற்கு பிறகு உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் குடும்பத்தில் ஒத்துழைப்புக்கான சூழ்நிலை இருக்கும். உங்கள் தந்தை இந்த காலம் சாதகமானது. மேலும் தாய்வழி குடும்ப உறவினர்களுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த ஆண்டு காதல் கொண்ட தம்பதிகளுக்கு மிகவும் நல்லது. உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் உங்கள் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வார்கள். இந்த ஆண்டு உங்கள் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அவர்கள் ஒருவருக்கொருவர் நிறைய நேரம் செலவிடுவார்கள். உங்கள் உறவுக்கு போதுமான நேரம் கொடுப்பீர்கள். உங்கள் துணையை உங்கள் இதயத்தில் ஆழத்திலிருந்து நேசிப்பீர்கள். இந்த ஆண்டு குருவை வழிபடுவதன் மூலம் நீங்கள் பெரிதும் பயனடைவீர்கள். மேலும் உங்கள் அனைத்து வேலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும்.